எல்லோருக்கும் வணக்கம். எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தினமும் நான் படிக்கும் செய்திகளில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் 1, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். கர்நாடகாவில் போராட்ட எதிரொலி. டி.கே. சிவக்குமாருடன் 3ஆம் தேதி நடைபெற இருந்த முதல் அமைச்சர் விஜய் சந்திப்பு ரத்து. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகாவில் வலுக்கும் போராட்டத்தின் எதிரொலியாக 3ஆம் தேதி பெங்களூருவில் நடக்க இருந்த முதல் அமைச்சர் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் ஆகியோரின் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படுகிறது. மும்பை அருகே சோகம். அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 10 பேர் பலி, 40 பேர் உயிர் தப்பிய அதிசயம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் 2 பேர் கைது. புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக விலக்கு கேட்டு செந்தில் பாலாஜி மனு. உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணை. டாஸ்மாக் வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. மறுத்தரவு வரும் வரை கைது செய்ய தடை. மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தமிழகத்திற்கு காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தல். காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தம்பதிக்கு விவாகரத்து. உச்சநீதிமன்றம் ஒப்புதல். மின் கட்டண பிரச்சினை. 3,70,000 புகார்கள் வரவில்லை என அமைச்சர் நிர்மல் குமார் பேட்டி. தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு பதக்கங்கள். பிரம்மாண்ட விழாவில் முதல் அமைச்சர் விஜய் வழங்கினார். வெளிமாநில தொழிலாளர்கள் மீது பயங்கரவாதிகள் திடீர் துப்பாக்கிச்சூடு. ஒருவர் பலி. காஷ்மீரில் அதிர்ச்சி சம்பவம். திருச்சி, கிழக்கு, கரூர் உள்பட 5 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தடை நீட்டிப்பு என உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெரு நாய்களால் ஏற்படும் சாலை விபத்துகளுக்கு இழப்பீடு வழங்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கல்குவாரி வர்த்தகத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும். மம்தா பானர்ஜி ஆதரவுடன் 15 ரூபாய் 1000 கோடி கையாடல். மேற்கு வங்க முதல் மந்திரி குற்றச்சாட்டு. முதல் மந்திரி தாயுமானவர் திட்டப் பெயர் நீக்கம். நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பால் சர்ச்சை. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவு. குடிநீர், அத்தியாவசிய பணிகளுக்கு 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் உத்தரவு. செந்தமிழ்த்தேன் மொழியாள் குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே பாடல்களை பாடிய பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி மரணம். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக 1,73 லட்சம் ரூபாய் மோசடி. உடந்தையாக இருந்தவர் கைது. திருமழிசை அருகே சாலை தடுப்புச் சுவரில் பேருந்து மோதிய விபத்தில் நர்ஸ் கால் துண்டானது. 10 பேர் காயம். அம்பத்தூரில் வியாபாரியிடம் 16 லட்சம் ரூபாய் கடனாகப் பெற்று 1,15 லட்சம் ரூபாய் வசூல் செய்தவர் கைது. கந்துவட்டி தடை சட்டத்தில் நடவடிக்கை. 1 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான டாக்டர் உட்பட 4 பேரும் சிறையில் அடைப்பு. சவுகார்பேட்டையில் ஜிஎஸ்டி அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் மயிலாப்பூர் கிளப்பிடையே சுரங்கம் தோண்டும் பணி தொடக்கம். சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் மெட்ரோ கட்டுமான இடத்தில் தவறி விழுந்த தொழிலாளி டெத். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதில் சுணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை கட்டமைப்பில் குறைபாடுகள். உயர்மட்ட குழுவை நியமித்து சரிசெய்ய மதுரை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மதுவினால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு குறித்து டாஸ்மாக் கடைகள் முன் எச்சரிக்கை பதாகை வைக்க கோரி வழக்கு. அதிகாரிகளுக்கு நீதிமன்ற நோட்டீஸ். தமிழ்நாட்டில் இருந்து கனிமவளம் கொண்டு செல்வது நிறுத்தம். கேரளத்தில் 20 ரூபாய் 1000 கோடி ரயில்வே பணி முடங்கும் அபாயம். கல்குவாரிகளை திறக்க ஒப்பந்ததாரர்கள் முதல் மந்திரியிடம் வலியுறுத்தல். தர்மபுரி மாவட்டத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்க 12 வாரத்துக்குள் நடவடிக்கை. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கடலூர் அருகே கடத்தப்பட்ட சிலைகளுடன் 5 பேர் கைது. சென்னையில் விற்க திட்டம். கூடங்குளத்தில் 4 புதிய அணு உலைகளின் திட்டச் செலவு 55% உயர்வு. ரூபாய் 1.38 லட்சம் கோடி ஆனது. மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனை. கணக்கில் வராத ரூபாய் 2 லட்சம் பறிமுதல். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி. ராஜகோபுரம், சன்னதிகள், தெப்பக்குளத்துடன் தென் அமெரிக்காவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில். அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் இந்திய வம்சாவளி பெண் பக்தர் ஆலோசனை. கூடங்குளத்தில் 4 புதிய அணு உலைகளின் திட்டச் செலவு 55% உயர்வு. ரூபாய் 1.38 லட்சம் கோடி ஆனது. வக்கீல்கள் மீதான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பார் கவுன்சிலுக்கு ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. டாஸ்மாக் கடைகளில் விரும்பி கேட்கும் மதுபான வகைகள் கிடைப்பதில்லை. மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து 34 பேர் பலி. மீத்தேன் வாயு கசிவால் விபரீதம்.
சென்னை அண்ணா நகரில் பயங்கரம். ரூபாய் 1 கோடி சொத்து தகராறில் பல் மருத்துவர் தாய் அடித்துக் கொலை. சகோதரர்களின் வெறிச்செயல். புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைய செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.